ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபலக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மூங் தால் கிச்சடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 3 பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் உப்பு. இப்போ வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது, கொஞ்சம் வதக்கினா போதும். இப்போ இவ்வளோ வெங்காயம் வதக்கினா போதும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இப்போ தக்காளி ரொம்ப வேகக்கூடாது, ஏன்னா இது கிச்சடினால முழுசா இருக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் கையளவு புதினா, கொஞ்சம் கையளவு கொத்தமல்லி, ஊற வச்ச மூங்கால். மூங்கால் நம்ம அரிசிலையும் போடலாம், இல்லை தனியா கூட போடலாம். இப்போ நான் தனியா போடுறேன். இப்போ நான் ஒரு கப் அளவு அரிசி எடுத்துட்டேன். அதுக்கு அப்படியே டபுளா 2 கப்பு தண்ணி. இப்போ நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசி, ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் கொதி வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. நான் ஊற வச்ச அரிசி அதுல போட்டுடணும். போட்டு திரும்பியும் மூடிடணும். இப்போ ஓபன் பண்ணி பார்த்தேன், அரிசி வெந்துச்சானு பார்க்கலாம். இல்லை அரிசி கொஞ்சம் வேகலையா, கொஞ்சம் நீங்கள் ஒரு 1/2 கப் தண்ணி கூட போடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேம்ல பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் சிஸ்டர், மூங்கால் கிச்சடி ரெடி. சுவையான மூங்கால் கிச்சடி ரெடி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டியான மூங்கால் கிச்சடி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட புதினா சட்னி கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா மட்டன் குருமா, சிக்கன் குருமா, எது வேணாலும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.